கவலைப்படுவது ஆண்டவருக்கு பிடிக்காதா? பிரைஸ் தி லார்ட். நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதன் அதன் பாடுகள் போதும் என்று ஆண்டவர் இயேசு மத்தேயு 6:34 சொல்வதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இதை மேலோட்டமாக நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்கன்னு சொல்றாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் 6வது அதிகாரம் 25லிருந்து 34வது வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் அநேக காரியங்களை அவர் குறிப்பிட்டு, இதனால் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் காட்டு மலர்களை விட ஆடையை விட மிகவும் மேன்மையானவர்கள் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படி நீங்கள் கவலைப்பட்டீர்கள் என்றால் நீங்கள் அற்ப விசுவாசிகள் என்று நம்மை கோபமாக பேசுவதும் நமக்கு நன்றாகவே தெரிகின்றது. ஆம் அன்பானவர்களே, விசுவாசம் இல்லை என்றால் அந்த இடத்தில் நிச்சயம் நமக்கு கவலை வரும். இதைத்தான் ஆண்டவர் வலியுறுத்துகின்றார். நீ என்மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்றால் இது நடக்காது, ஆண்டவரால் முடியாது அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னா நிச்சயம் உனக்கு கவலைகள் வரும். அப்படி கவலைகளோடு நீ என்னை பிரியப்படுத்த முடியாது என்று எபிரேயர் 11:6 கூட அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். சீடர்கள் எல்லோரும் படகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுது சீடர்கள் எல்லாம், ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரை எழுப்பிய பொழுது ஆண்டவர் கடலையும் காற்றையும் அமர்த்திவிட்டு அவர் சொன்ன வார்த்தை, அற்ப விசுவாசிகளே. ஆம், நாம் அற்ப விசுவாசிகளாக இருக்கும் பொழுது என்ன நடக்குமாம்? மிகவும் கொடுமையான ஒரு காரியம் நமக்கு நடக்கும் என்று ஆண்டவர் திருவெளிப்பாடு 21:8 கூறுவதை நாம் பார்க்கின்றோம். ஆம், பயப்படுபவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் சூனியக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் என்று நாம் பார்க்கின்றோம். எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம் பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் விபச்சாரத்தனமும் வேசித்தனமும் தான் பாவம் அப்படின்னு. ஆனால் பயப்படுதல், அதாவது கவலைப்படுதல் எதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது? நரகத்திற்கு போய் நாம் விழுவதற்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களை, நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நான் பிறப்பிலேயே கிறிஸ்தவன், வளர்ப்பில் கிறிஸ்தவன், அதனால் பரலோகம் எனக்கு நிச்சயம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம். அதே போல் நான் இந்த பாவம் செய்யலை, அந்த பாவம் செய்யலை, நான் நிச்சயம் பரலோகத்துக்கு போயிடுவேன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படுறியா நீ? இது எப்படி நடக்கும்? இந்த நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, இந்த காரியம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்லாம் நினச்சி நீ கவலைப்படுறியா? அப்படி கவலைப்பட்ட அப்படின்னு சொன்னாவே உனக்கு எது ரிசர்வ்டு? நரகம் ரிசர்வ்டு என்று. பிரைஸ் தி லார்ட். இதை கேட்கவே உண்மையிலே மிகவும் மனவேதனையாக இருக்கிறது அன்பானவர்களே. ஆனால் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, கவலைப்படுவது மனிதனுடைய இயல்பு. பூதாகரமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது, பிரச்சனை நிற்கிது, நாளைக்கு ஃபீஸ் கட்டணும், கையில் பணம் இல்லை, எல்லா டாக்டர்ஸும் இந்த வியாதி தான் சொல்லிட்டாங்க, என்ன பண்ண முடியும்? கவலைகள் வராமல் இருக்கவே இருக்காது, கவலை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த கவலை வரும் பொழுது நாம் அவற்றை விட்டு உடனேயே முளையிலேயே நாம் கிள்ளி எறிந்துவிட்டு, கவலைகளை போக்கக்கூடிய ஆண்டவர் எனக்கு இருக்கின்றார் என்று ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்றுதான் விவிலியம் நமக்கு சொல்லுகின்றது. அன்பானவர்களே, ஆண்டவர் ஏன் நம்மளை கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தா நமது நன்மைக்காக தான். ஆம், 2 காரியங்கள் அங்கு காணப்படுகின்றன. முதலாவது, ஆண்டவர் சொல்றார், நீ கவலைப்படுறதுனால உன்னுடைய சரீரத்தின் அளவில் ஒரு முழத்தை உன்னால் உயரத்தில் கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளால் கூட்ட முடியுமா? டெஃபினட்டாக முடியவே முடியாது. நமக்கு நன்மைகள் எதுவும் நடக்கப் போவதில்லை. அதனால் நாம் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் கவலைப்படும் பொழுது பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய, வியாதியை போக்கக்கூடிய, நமக்கு நல்ல வாழ்வை கொடுக்கக்கூடிய ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு கவலை, துன்பத்தை கொண்டு வரக்கூடிய காரியங்களை தான் நாம் பூதாகரமாக பெரிதாக்கி
பார்க்கின்றோமே தவிர அந்த காரியத்திற்கு பின்பாக சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். இரண்டாவது காரியம், நாம் கவலைப்படும் பொழுது என்ன நடக்குமாம், நமது உடலில் எல்லா வியாதிகளும், சுகர் போன்ற வியாதிகள், பிரஷர் போன்ற வியாதிகள் அனைத்தும் நம்மை தேடி வரும் என்று ஆண்டவர் அதையும் விவிலியத்தில் நீதிமொழிகள் 12:25 சொல்லுகின்றார். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தை அதை மகிழ்ச்சியாக்கும் என்று. ஆம், ஆண்டவருடைய வார்த்தைகள் இவை. கவலைப்படாதே, ஏனென்றால் நீ கவலைப்படுவது எதை குறிக்கிறது? என் மேல் உள்ள விசுவாசத்தை குறைக்கின்றது, அதை போக்குகின்றது. கம்ப்ளீட்டாக கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் மேலே சுத்தமாக நமக்கு நம்பிக்கை என்பதே இல்லாமல் போய்விடும். நம்பிக்கை, விசுவாசம் இல்லாமல் தேவனை நாம் பிரியப்படுத்தவே முடியாது. விசுவாசம்தான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன். அதுவே ஆட்டம் காணும் பொழுது நமது வாழ்க்கை நன்றாக அமையாது என்பதற்காக தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லுகின்றார், கவலைப்படாதீர்கள், உங்களது கவலைகளை எல்லாம் என்மேல் ஏற்றிவிடுங்கள், இதை நான் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவர் மேல் நமது கவலைகளை வைப்போம். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, எங்களது கவலைகள் அனைத்தையும் உமது பாதத்தில் நாங்கள் வைக்கின்றோம் ஐயா. எங்களது கவலைகளை போக்கக்கூடிய தெய்வம் நீர் எங்களுக்கு இருக்கின்றீர் என்று மட்டும் நம்பி நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.